இந்த சண்டே லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல்னு செமையாக வந்து லஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு சிக்கன் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு இஞ்சி பூண்டை நல்லா வந்து தட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வதங்குற அளவுக்கு வதங்கணும். இது கூட இப்போ 2 தக்காளி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து மூடி போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம 20 நிமிஷம் அப்படியே நல்லா வந்து வேக விடுங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. அதுக்குள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, மிளகு இது நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு இந்த சிக்கன் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா மேலே தூவி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.